பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் எங்களோடு இப்போ இணைந்திருக்கிற உங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் ரிவைவல் வர்ஷிப் மூலமாக இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறோம். இந்த நாளில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிங்க. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஒரு விடுதலை உண்டாகும், அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். ஆமென். அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த வேலையில் உங்களை உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் இணைந்து உங்களை ஆராதிக்க உயர்த்த இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்ப்பா. நீங்கள் பெருகுங்கப்பா, நாங்கள் சிறுவன் ஆண்டவரே. அப்பா ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுங்க. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் உயர்த்தப்படுங்க ஆவியானவரே. நீங்கள் வெளிப்படுங்க. ஒருத்தர் வாழ்க்கையில் உங்கள் மகிமையை வெளியரங்கமாக விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் எல்லா குடும்பங்களையும் மூடுவதாக சொல்றோம்ப்பா இயேசுவின் நாமத்தில். ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி
நம்ம காத்து வந்த தேவனுக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோமா? இதுவரை நடத்தி வந்த ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. அப்பா, எத்தனையோ தண்ணீர்களை கடந்து வர வச்சாரு அப்பா. தண்ணீர்களை கடந்து வந்தது அவருடைய கிருபையால. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை மதில்களை தாண்ட பண்ணினார். நம்ம மதில்களை தாண்டினது அவருடைய கிருபையினால. அவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை யோர்தானை கடந்து வந்தோம், அது அவருடைய கிருபை. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நமக்கு முன்பாக இருந்த எத்தனை செங்கடல்களை பிளக்க செய்தார், அது அவருடைய கிருபை. அப்பா, அதற்காக நன்றி சொல்றோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் அப்பா நீங்கள் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்தீங்களே ஆண்டவரே. கர்த்தர் என் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவரை நம்ம பார்க்குறோம். அவர் தான் நம்மளுடைய அடைக்கலம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த அடைக்கலத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். அந்த துணை, அவர் துணையாக இருக்கிறார்ல, அந்த நிழலுக்குள்ளே நம்ம வந்துடணும். அப்பா, ஆபத்து நாளில் நம்ம வரும்போது தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஹல்லேலூயா. வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான்னு பார்க்கிறோம். நீதிமான்கள் யாரு? நீங்களும் நானும் தான் நீதிமான்கள். கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு பலத்த துருகம், அதுதான் நமக்கு பலத்த கோட்டை. நம்மளுடைய கேடகம் அவருடைய நாமம் தான். நீதிமான் நம்ம அதற்குள்ள ஓடி வரும்போது தான் நீங்கள் சுகமாக இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கா? ஏன் உங்களுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஒரு வியாதி நேரமாக இருக்கா? அவருடைய நாமத்துக்குள்ளே ஓடி வந்துருங்க. ஒரு கஷ்டம், ஒரு வறுமை வருதா? அவருடைய நாமத்துக்குள்ளே வந்துருங்க. ஒரு பிரச்சனை வருதா? ஒரு பிசாசின் போராட்டம் வருதா? கர்த்தரின் அவருடைய நாமத்துக்குள்ளே ஓடி வந்துருங்க. ஏன்னா நீதிமான்களாகிய நமக்கு அவருடைய ஆண்டவர் அவருடைய நாமத்துக்குள்ளே தான் நமக்கு பதிலை வைத்திருக்கிறார். அதுதான் நம்மளுடைய பலத்த துருகம். நமக்கு வெளியில் அவர் வைக்கல. அவருடைய நாமத்துக்குள்ளே தான் உங்களுக்குரிய சுகத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய நாமத்துக்குள்ளே தான் உங்களுக்குரிய பலனை வச்சிருக்கிறாரு. இந்த வேலையில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்பா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அப்பா, உங்களுடைய நாமம் தான் ஆண்டவரே எங்களுக்கு பலத்த துருகம். உங்கள் நாமம் தான் எங்களுக்கு பலத்த கோட்டை. உங்கள் நாமம் தான் எங்களுக்கு பலத்த அரண், கேடகம். எல்லாம் உங்கள் நாமம் தான். அவரை பார்த்து சொல்லுவோமா? அவருடைய நாமத்துக்குள்ளே வந்துருங்க. இந்த ஆராதனை வேலையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வியாதியோடு இருந்தாலும் அவருடைய நாமத்துக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா இந்த சுகம் அதுக்குள்ளே தான் இருக்குது. வறுமை இருக்குது, அவருடைய நாமத்துக்குள்ளே வந்துருங்க. உங்களுக்குரிய செழிப்பு அந்த நாமத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த வேலையில் நீங்கள் அவருடைய நாமத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகும். ஓரபா ஷாக்கல்ல தரல ரபர ஹைதியாகல பரபா. வியாதி நேரம், சுகவீன நேரம்னா யெகோவா ராஃபான்ற நாமத்துக்குள்ளே வந்துருங்க. அந்த நாமத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த நாமத்தின் வல்லமை உங்கள் குடும்பத்தில் ரிலீஸ் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, ஒருத்தரே ஆண்டவரே அப்பா, என்ன பிரச்சனையோடு இந்த ஆராதனையில் அவங்க என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த நாமத்துக்குரிய வல்லமை அவங்க குடும்பத்தில் ரிலீஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. அந்த நாமத்துக்குள்ளே அவங்க ஓடி வருவார்களாகன்னு சொல்கிறோம். ஓ ரீபா பாரா ஷாகாராபா, தோல்வியவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? யெகோவா நிஸ்ஸிங்கிற நாமத்தின் வல்லமை அவங்க வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த நாமத்துக்குள்ளே வந்துருங்க. யெகோவா நிஸ்ஸிங்கிற நாமத்துக்குள்ளே வந்துருங்க. ஓ ரீபா பாரா ஷாகா லத ரரியாங் கராபாபா ரபா ரபா. இந்த வேலையில் எல்லா குடும்பங்களும் அவருடைய நாமத்தின் வல்லமை ரிலீஸ் ஆகுது. அந்த வல்லமையை உணருங்க. அந்த வல்லமையை ரிசீவ் பண்ணுங்க. அந்த நாமத்துக்குள்ள வந்துருங்க. ஓ ரிபபரா ஷாகரகல துரலரபா. Thank you Lord. Hallelujah. ஷகரபரு. உம்மை நோக்கியா
நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கன்மலையே அடைக்கலமே, என் பலனே மீட்டவரே. கன்மலையே அடைக்கலமே, என் பலனே மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஓரஷகபபலதியாதரஹதரலோரோனா. ஓமரா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்குப்பா. உங்களை நோக்கி தான் எங்கள் ஆத்துமா அமர்ந்திருக்குப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நாங்கள் எல்லாம் உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் ஆத்துமா உங்களை நோக்கி அமர்ந்திருக்குப்பா. எங்கள் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்கு ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உங்கள் மேலே வாஞ்சையாக இருக்குப்பா. ஓரியா ஷகல தரியா மஹஸ்கட்ரலரபா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதுன்னு இருக்கு. அவருடைய வசனம் தான் நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமா. இந்த வேளையில் நம்ம அவர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே தாகமாய், அவருடைய சமூகத்தின் மேலே நம்முடைய ஆத்துமா தாகமாய், அவருடைய பிரசன்னத்தின் மேலே நம்ம ஆத்துமா தாகமாய் வந்து காத்திருக்கிறோம்ல, அமர்ந்திருக்கிறோம் பார்த்தீங்களா. அவர் இந்த வேளையில் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். நம்ம ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் உயிர்ப்பிக்கப்படும். எதெல்லாம் மரித்த நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆராதனையில் ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். எத்தனை பேர் ஆத்துமாவில் திருப்தி இல்லாமல், ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த ஆராதனையில் இருக்கிறீங்க, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் இந்த வேளையில் உங்கள் ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறார். உங்கள் ஆத்துமா இளைப்பாறும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ், ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வேளையில் அவர் உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறார். உங்கள் ஆத்மா திருப்தி ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மினிஸ்ட்ரியில், உங்கள் வேலையில், உங்கள் படிப்பில், உங்கள் எல்லாம், உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் திருப்தியை பார்ப்பீங்க. ஆமென். ஆண்டவர் இந்த வேலையில் விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வேலையில் உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறாரு. ஏன்னா நீங்கள் அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறீங்கல்ல, உங்கள் ஆத்மா அவர் மேலே தாகமாக வந்து அமர்ந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குறார். உங்கள் ஆத்மாவில் இளைப்பாறுதலை கொடுக்குறார். உங்கள் ஆத்மாவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறார். உங்கள் ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவில் ஒரு ஜீவனை கொடுக்குறார். ரீபலஹாஷ் கட்ரலரபரபா. அதான் வசனத்தில் பார்க்குறோம், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். உங்கள் ஆத்மா வாழ்ந்து சுகமாக இருக்கும்போது எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. உங்கள் ஆத்மா செழித்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். உங்கள் ஆத்மா திருப்தியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை பார்ப்பீங்க. உங்கள் ஆத்மா இளைப்பாறுதலாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலை பார்ப்பீங்க. ஆண்டவர் இந்த வேளையில் இன்னைக்கு எல்லாருடைய ஆத்மாவையும் ஒருத்தர் விட்டு போகாமல் எல்லாருடைய ஆத்மாவில இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. இப்போ கொடுக்குறாரு. இப்போ ஆத்மாவை திருப்தி படுத்துறாரு. நன்மையால் நிரப்புறாரு. ஒரு ஷகலதரபரபா.
அநேகருடைய ஆத்துமா தொய்ந்து போன நிலைமையில இருக்கு. ஆண்டவர் அநேகருடைய ஆத்துமாவை தைரியப்படுத்துறாரு, இந்த வேலையில திடப்படுத்துறாரு. ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்னு தாவீது சொல்றாரு. ஆண்டவர் இந்த வேலையில உங்க ஆத்துமாவில் ஒரு பலனை கொடுக்குறாரு. ஆத்துமாவுக்கு பலன் தேவை. சரீரத்திற்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோம், ஆத்துமாவுக்கு பலன் தேவை. அந்த ஆத்துமாவுக்குரிய பலனை இந்த வேலையில் ஆவியானவர் கொடுக்குறார். உங்கள் ஆத்துமாவில் ஒரு பலன் வரும்போது நீங்கள் தைரியப்படுவீங்க, எல்லா காரியங்களையும் எழுந்து ஆண்டவருக்காக செய்வீங்க. ஹல்லேலூயா ரவா ஷகரவா. ஹோலி ஸ்பிரிட் இந்த ஆராதனையில் எல்லாருக்கும் உங்களை நோக்கி அப்பா வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் நீங்கள் இந்த வேலையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில் நீங்கள் ஒரு இளைப்பாறுதலை, ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு உயிர்ப்பிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி அவங்க ஆத்மா வாழ்கிறது போல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்ணுறோம். அப்பா இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த 48வது ரிவைவல் வர்ஷிப்பும் கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முழுவதும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கட்டாயம் இந்த செய்தியின் முடிவிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். கட்டாயம் கர்த்தர் உங்களை தொட்டிருப்பார். கர்த்தர் என்னிடம் பேசின வார்த்தைகளை, தேவன் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் தியானிப்போமா? சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நம்ம கையில் இருக்கிறத எப்படி தெரியுமா பார்க்குதான்? சந்தோஷமாக பார்க்குதான். ஆண்டவருடைய கண்கள் நம்ம கையில் இருக்கிற தாளந்தை, நம்ம கையில் இருக்கிற ஊழியத்தை, அழைப்பை, நம்ம மேலே இருக்கிற காலிங்க ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? சந்தோஷமாக பார்க்குறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தை அவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பார்க்குறாருன்னா சந்தோஷமாக பார்க்குறாரு, ரொம்ப ஆனந்தமாக பார்க்குறாரு. நீங்கள் அவருக்கு செய்கிற காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்கிற காரியங்களை அவர் பார்த்து, கர்த்தருடைய 7 கண்களும் பார்த்து, அந்த கண்கள் சந்தோஷத்தால் நிரம்புகிறது. சந்தோஷமாக பார்க்குதான். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டாப்பா, அவங்க கண்ணில் சந்தோஷத்தை பார்த்தீங்களாப்பா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாருன்னுவாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க பிரியமானவர்களே, உங்கள் கையில் இருக்கிறத பார்த்து, நீங்கள் உங்கள் கையால் ஆண்டவருக்கு செய்து கொண்டு இருப்பதை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். இதை விட வேற ஏதாவது பாக்கியம் இருக்குங்களா? இதை விட வாழ்க்கையில் இதை விட பெஸ்ட்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதுங்களா? கடவுளே உங்கள் கையில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. நம்ம கையில் இருக்கிறது ஒரு அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், அதை இந்த உலகம் பார்த்து அசட்டை பண்ணலாம். ஆண்டு சொல்றாரு, யார் அசட்டை பண்றதுப்பா? யார் அசட்டை பண்றதுன்னு கேள்வி கேட்கிறாரு. இங்க பாருங்க, உங்க கையில் இருக்கிறத பார்த்து, நீங்க கடவுளுக்காக செய்து கொண்டிருப்பதை பார்த்து யாராவது அற்பமா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அற்பமா நினைக்கல பிரதர், அவர் அது சந்தோஷமா பார்க்கிறாரு. ஏன் சில பேர் நீங்க ஆண்டவருக்காக செய்யறத பார்த்து நீங்களே அதை வேல்யூ பண்றது இல்லை, நீங்களே அதை அற்பமா நினைக்கிறீங்க. இதை தானே நான் செய்யறேன், அவங்க அதை விட பெஸ்டா செய்யறாங்களே, அவங்க கையில் இருக்கிறது பார்த்தா ரொம்ப அழகா இருக்குல்ல, அவங்க கையில் இருக்கிறது பார்த்தா வேற மாதிரி இருக்குல்ல, அவங்க கையில் இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் ஃபேமஸா இருக்குல்ல, கர்த்தர் அவங்க கையில் கொடுத்துருக்கிறது பார்த்தா அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, ஆனால் என் கையில் இதுதானே பிரதர் இருக்கு, இது என்ன பிரதர் அப்படின்னு இன்னைக்கு நம்மளே அற்பமாக பார்க்குறோம்.
அற்பமான ஆரம்பத்தை, நம்ம கையில் இருக்கிற தூக்கு நூலை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஊழியத்தை, தரிசனத்தை, பிரியமானவர்களே முதல்ல நம்ம மதிக்கணும் பாருங்க. நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம அதை என்ஜாய் பண்ணணும். இது என் கையில் இதுதானே இருக்குது பிரதர், ஆனால் அவங்க கையில் பாருங்க சூப்பராக இருக்குது. எனக்கு இதுதான் பிரச்சனை. எல்லாரும் உங்கள் கையில் இருக்கிறத விட்டுட்டு மற்றவங்க கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு அதை பார்த்துட்டு இருக்கீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. இங்கே பாருங்க, நீங்கள் முதல்ல உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறத பாருங்க, அதை ரசிங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமா பார்க்கிற ஒரு காரியத்தை நீங்க துக்கமா பார்க்கலாமா, நீங்க அற்பமா பார்க்கலாமா, நீங்க கேவலமா பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். நீங்க செய்யற ஊழியத்தை கேவலமா பேசினா பேசிட்டு போட்டோம். ஆனா தயவு செய்து நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க, நீங்க அற்பமா பார்த்துடாதீங்க. உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க, கம்பேர் பண்ணிடாதீங்க. இன்னொருத்தவங்க கையில் இருக்கிறதையும் உங்க கையில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணாதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்க கையில் இருக்கிறதும் அதை ஆரம்பிக்கும் போது அற்பமாக தான் இருந்திருக்கும். அவங்க அதை சந்தோஷமா பார்த்துருப்பாங்க, அவங்க அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த சிறு துளி தான் இன்னைக்கு பெருவெள்ளமா வந்து அவங்க ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம மற்றவங்க கரத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே அவனுக்கு என்னை விட பெஸ்டா கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விட அவன் கையில் இருக்கிற ஊழியம் அழகா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நினைக்காம, பிரியமானவர்களே, நம்மளை நம்பி, நம்ம உண்மை உள்ளவன் என்று நம்பி நம்மளை மதிச்சு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார்ல, உங்க கையில் கொடுத்துருக்கிறார்ல, அதை பாருங்க, அதை பெஸ்டா பாருங்க. எல்லார்கிட்ட கொடுத்ததும் ஒரு டிசைன் இருக்கும், அது ஒரு ரகம் இருக்கும். ஆனா உங்க கையில கொடுத்த மாதிரி வேற யாரு கையிலும் கொடுக்கலங்க. உங்க கையில் இருக்கிறது அது வித்தியாசமானது. அதை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அதில் நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க, அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சு அந்த பாதையில போகும்போது பாருங்க, அந்த மொக்கா இருக்கிற அந்த தரிசனம் பூவாய் மலரும், ஒரு பூஞ்சோலையாய், ஒரு பூந்தோட்டமாய் மாறுவதை நீங்க பார்ப்பீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மளே நம்ம கையில் இருக்கிறத, நம்ம மேல இருக்கிற தரிசனத்தை, நம்ம மேல இருக்கிற அழைப்பை நம்மளே அற்பமா பார்க்கிறோம். இன்னைக்கு வெளியே இருக்கிறவங்களாம் யாரும் பார்க்க வேணாம், நம்மளே அற்பமா பார்த்துக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அற்பமான ஆரம்பத்தினால யாருப்பா அசட்டை பண்ண முடியும்? யாரும் அசட்டை பண்ண முடியாது. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும்பா. அது ஃபினிஷிங் எண்டு வேற மாதிரி இருக்கும்பா. நீ இப்ப பார்க்குற உன் கையில் இருக்கிறத வச்சு நீ கம்பேர் பண்ணிக்கிறானா? உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த அற்பமான ஆரம்பத்தில் நீ தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது உன் லைஃப் எண்டு வரைக்கும் அற்பமாகவே இருக்க போறதில்லை. அது அற்பமாகவே இருக்க போறதில்லை. அது ஆச்சரியமாய் மாறும், அது அதிசயமாய் மாறும், அது அற்புதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ உங்க கையில நீங்க பார்க்கிறது அற்பமா இருக்கிற மாதிரி இருக்கா? உங்க ஊழியம் சின்ன ஊழியம் மாதிரி இருக்கா? வெளியே செய்யறவங்கலாம் பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் சிறுசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர். வெளியே நிறைய பேர் பாட்டு போடுறாங்க, எனக்கும் ஆண்டவர் கொடுத்த பாட்டை போடுறேன், ஆனா அதுல ஒரு 1000-2000 பேர் தான் அந்த பாட்டை பார்க்கறாங்கன்னு சொல்றீங்களா? அந்த அற்பமான ஆரம்பத்தை விட்டுறாதீங்க. மெசேஜ் கொடுக்குறேன் பிரதர், என் மெசேஜை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க மெசேஜ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க பிரதர் சொல்கிறீங்களா? அந்த அற்பமான ஆரம்பத்தை விட்டுறாதீங்க. யார் அசட்டை பண்ண முடியும்? அது ஆரம்பம். அல்லேலூயா, இது ஆரம்பம் ஐயா, இது முடிவு இல்லையே, இது ஆரம்பம் தானே.
நான் ஆண்டவர் சொல்றாருல்ல, எப்போ இந்த ஆரம்பம் நீ நினச்சிக்கிட்ட இந்த ஆரம்பம் தான் என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம நம்பிட்டோம் பிரியமானவர்களே. அது இல்லை, அது உண்மை இல்லை, அது சத்துருவினுடைய பொய். இதை நீங்கள் நம்பாதீங்க. சத்துரு என்ன சொல்லிடுவான், என்னது உனக்கு ஆண்டு கொடுத்தது ரொம்ப கம்மியாக இருக்குது, அது அற்பமாக இருக்குது, மற்றவனுக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்கிறாருப்பா, சூப்பராக கொடுத்துருக்கிறாருப்பா, உனக்கு மட்டும் ஏன்பா இப்படி கொடுத்துருக்கிறாருன்னுவான். நம்பாதீங்க, சத்ரு சொல்லுவதை நம்பாதீங்க பிரியமானவர்களே. சூரியன் உதித்து வரும்போது பாருங்களேன், காலையில் 6 மணிக்கு அது உதிச்சு வரும்போது அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், அது கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, அதோடைய வெளிச்சம் முழுவதும் தெரியாது. ஆனால் பகல் நேரம் ஏற 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 அது நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் பாருங்க, அதோடைய ஒளி பிரகாசம் அதிகமாயிட்டே இருக்கும். அது அற்பம் ஆரம்பிச்ச அளவிலேயே நிற்காது, கொஞ்சம் வெளிச்சத்திலேயே நிற்காது. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில சூரியனை போல, சூரியன் நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. உங்கள் மேல் வச்ச அபிஷேகம், ஊழியம், அழைப்பு இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் நடு பகலை போல் பிரகாசிக்கிற சூரியனை போல் பிரகாசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற மாதிரியே எப்பயும் நீங்க இருக்க போறதில்ல, அற்பமான ஆரம்பத்திலே நீங்க உட்கார போறதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, அது ஆரம்பம், அது ஆரம்பம், அவ்வளவுதான். இது முடிவு சம்பூரணமா இருக்கும். உனக்கு ஒரு சம்பூரணமான வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பெஸ்டான வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், அதை நோக்கி நீ பயணம் செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆரம்பிச்ச இடத்துலயே ரொம்ப வருஷம் இருக்கிறீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். ஏன் அற்பமா இருக்கு, ஏன் அற்பமா இருக்குன்னா, எப்பா நீங்க ஆரம்பிச்சதுல நிக்கிறீங்க, மற்றவங்க தான் பார்த்துட்டீங்க, அவங்களோட கம்பேர் பண்ணிட்டீங்க, உங்களையே நீங்க நொந்துக்கிட்டீங்க. பிரியமானவர்களே, யாரும் இன்னைக்கு ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிற எவ்வளோ மிகப்பெரிய ஊழியக்காரர்களும் சொல்கிறேன், ஒரே நாளில் அவங்க ஷைன் ஆனது கிடையாது, ஒரே நாள் அவங்க எழும்பினது கிடையாது. அவர்களுக்காக போடப்பட்ட அஸ்திவாரம் அது எவ்வளவு ஆழமானது என்று அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதற்கு மேலே மாளிகை கட்டப்படும் போது தான் வெளியே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். பிரியமானவர்களே, உங்கள் வேலை, நம்ம வேலை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, என் கையில் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நோக்கி நான் பயணம் செய்யணும். பாருங்க, அதை நான் செய்து முடிக்கணும். என்னை நம்பி எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார்ல, எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார்ல, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேலையை நம்ம முடிச்சு தீக்கணும். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க செய்ய போறீங்களா ஆண்டவருக்காக, நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. இந்த வீடியோவை, இந்த மெசேஜை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்க சபை கட்ட போறீங்களா, சபை ஆரம்பிக்க போகிறீர்களா, இல்ல பல புக்ஸை நீங்க எழுத போறீங்களா, இல்ல ஆண்டவருக்காக நீங்க ஏதோ ஒரு காரியத்தை புதுசா செய்ய போறீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நீ எனக்காக செய்ய போறத நான் சந்தோஷமா பார்க்கிறேன், உன் கையில் இருக்கிறத நான் சந்தோஷமா பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மோசேயின் கையில் இருந்த கோலை பார்த்தது போல, அன்னைக்கு அந்த சிறுவன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீனை பார்த்தது போல, ஆண்டவர் உங்க கையில் இருக்கிறத சந்தோஷமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்லாம் கரெக்டா தான் பார்க்கிறார் பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்ம கையில் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், அதுதான் விஷயம். பாருங்க, இங்கே அடுத்தது வசனம் சொல்லுதுக்கு, சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு என்னன்னா, நம்ம கையில இருந்த அற்பமா இந்த ஆரம்பமான ஊழியம் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பலத்தினால ஏதாவது பெருசாகிடலாமா, என்னுடைய பராக்கிரமத்தினால இதை பெருசாக்கிடலாமா, இல்லை என் பலத்தினால என் பராக்கிரமத்தினால கர்த்தரை இதை சந்தோஷமா பார்க்க வச்சிடலாமா, இல்லை இந்த ஜனங்களை இதை சந்தோஷமா பார்க்க வச்சிடலாமா? என் ஊழியத்தை யாரும் பார்க்காம இருக்கிறாங்களே, என்னுடைய மெசேஜை யாரும் பார்க்காம இருக்கிறாங்களே, என்னுடைய பாடல்களை யாரும் பார்க்காம இருக்கிறாங்களே, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை யாரும் பார்க்காம இருக்கிறாங்களே, ஏதாவது செஞ்சு எல்லாரையும் பார்க்க வச்சிடலாமா?
அதனால ஆகிடுமா, இல்லை இதனால ஆகிடுமா, இந்த டாக்டிஸ்ல போனா நடந்துருமா, இந்த மாதிரி செஞ்சா ரீச் ஆகிடலாமா, இல்லை இந்த மாதிரி பண்ணா ஃபேமஸ் ஆகிடலாமா. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா பலத்தினாலும் அல்ல. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பிரியமானவர்களே, உங்களுக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நீங்கள் போடுகிற திட்டங்களால் அல்ல, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற முயற்சிகளால் அல்ல. ஏதாவது செஞ்சிடலாமான்னு பார்க்குறீங்களா, அவைகளால் அல்ல. அப்படி போகாதீங்க. போய் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. அதனால தான் அற்பமாக இருந்தது இன்னைக்கும் நம்ம கையில் அற்பமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம கையில் கொஞ்சமாக இருந்தது இன்னைக்கும் கொஞ்சமாகவே இருக்குது. அதனால தான் அது பெருகாம இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கலாத்தியர்ல பவுல் எழுதுவார் தெரியுமா, 1 அதிகாரம் 1 வசனம், மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் சொல்லுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் யாராலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, உங்களுடைய எஃபர்ட்ஸ்னால அல்ல, நீங்க செய்கிற முயற்சிகளால் அல்ல, நீங்க போடுற பிளான்களால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். அதனால ஆகிடுமா, இல்லை இதனால ஆகிடுமா, சக்சஸ் இப்படி வந்துருமா, ரீச் இப்படி வந்துருமா, ஆண்டோடைய ஊழியத்தை இப்படி செஞ்சிடலாமா, கையில் ஆண்டு ஊழியம் கொடுத்துட்டாரு, இது என்ன பண்ணலாம், ஆண்டு கையில் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு, இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு போகாதீங்க. அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர் முன்னாடி வைங்க. ஆண்டவரே நீங்க நடத்துங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கலாத்தியர் 1:1 சொல்லுது, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. ஆண்டு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படிப்பா இது சக்சஸ் ஆகும்? ஆண்டு என் கையில் ஒரு தூக்குநூலை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டு என் கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை எப்படி சக்சஸ் பண்ணலாம் ஆண்டவரே? என் பலத்தினாலா இல்ல, என் பராக்கிரமத்தினாலா இல்ல, ஏதாவது ஒரு மனுஷர்களாலா இல்ல, என்னுடைய சக்தியினாலா இல்ல, என் படிப்பறிவினாலா இல்ல, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அதுவும் இல்ல, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுவும் இல்ல. அப்ப எதனால தான் ஆகும் ஆண்டவரே? கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினால் ஆகும்பா, கர்த்தருடைய ஆவியினால தான் ஆகும். இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை நம்ம வச்சு நம்ம கையில் இருக்குது, அந்த ஊழியம் ஆண்டு கரத்தில் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அது அவர் கரத்திலே இல்லை, இது நம்ம கரத்தில் வந்துடுச்சு. இதை நம்ம வச்சு என்னென்ன பண்ணுறோம் பாருங்க. நம்மளை நம்பி கொடுத்துட்டாரு, கையில் வாங்கிட்டோம், கையில் வச்சிருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கண்ணு எப்படி பார்க்குதான்? சந்தோஷமா பார்க்குது. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஊழியத்தை கையில் இருக்கிற ஊழியத்தை கசக்கிடக்கூடாது, ஆண்டோடைய தரிசனத்தை கசக்கி போட்டுறக்கூடாது, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை கசக்கி போட்டுறக்கூடாது. அவர் கையில் கொடுத்துட்டு சந்தோஷமா பார்க்குறாரு. எப்பா என் புள்ள கையில் இருக்கிறத நான் சந்தோஷமா, 7 கண்களும் அதை சந்தோஷமா பார்க்குது. ஏன் இங்க பாருங்க பிரியமானவர்களே, நாம கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும் வாழ்க்கையில. யாரெல்லாம் மார்த்தட்டி சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த ஊழியம் என் கையில் இருக்கிற ஊழியம் நானா டிசைன் பண்ணது இல்லை, நானா என்ன வரைஞ்சுக்கிட்டது கிடையாது, நானா என்ன அப்போஸ்தலன் ஆக்கிக்கல, நானா என்ன தீர்க்கதரிசி ஆக்கிக்கல, நானா என்ன பாஸ்டர் ஆக்கிக்கல, நானா என்ன சுவிசேஷகன் ஆக்கிக்கல, நானா என்ன போதகன் ஆக்கிக்கல. இதை என்னை ஆக்கியது கர்த்தரின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஊழியமும் அழைப்பும் வரங்களும் கர்த்தரிடத்தில் வருகிறது. ஒருத்தனை செலக்ட் பண்றதுக்கு அந்த சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தர் செலக்ட் பண்றாரு. நம்மளை செலக்ட் பண்ணது அவர்தான். செலக்ட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என் புள்ள என்ன பண்ண போகுது. பிரியமானவர்களே, எல்லாம் பாருங்க, உங்க கரத்தில் இருக்கிறத பாருங்க, உங்களை நம்பி கர்த்தர் கையில் கொடுத்ததை பாருங்க. அது ரொம்ப வேல்யூபிள், அது ரொம்ப
ரொம்ப மதிப்பு மிக்கது. ஐயோ, அது ஒரு ட்ரெஷரு. அது பார்க்கறதுக்கு அற்பமா தெரியலாம்ப்பா. அது மேல இருக்கிற சிப்பி உடைந்து உள்ள இருக்கிற முத்து தெரியும் போது, ஐயோ, அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்றாலும் அது யாராலும் வாங்க முடியாத ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பயங்கரமான காஸ்ட்லியான எந்த மனுஷராலும் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறது. மற்றவங்க அழைப்போட கம்பேர் பண்ணிக்காதீங்க, மற்றவங்க லைஃபோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்க வாழ்க்கை வித்தியாசமானது, உங்க வாழ்க்கை வினோதமானது, உங்கள் வாழ்க்கை அற்புதமானது, அது அதிசயமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதே தான் சகரியா அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆண்டவர் சொல்லலைங்க, அவர் என்ன சொல்றார்? தன்னுடைய ஊழியக்காரனை சொல்லுகிறார். என் ஊழியக்காரன் முன்னாடி நீ சமபூமி ஆவாய். கடவுளே சொல்றாரு பெரிய பர்வதம். கர்த்தருடைய தூதன் சொல்றாருங்க பெரிய பர்வதம். இப்போ எனக்கு ஒரு பெரிய பர்வதம் இருக்கலாம், ஆனால் கடவுள் கர்த்தருடைய தூதன் இது ஒரு மிகப்பெரிய பர்வதம், இது ஒரு பெரிய பர்வதம்னா அப்போ அது உண்மையாலுமே மனுஷ பார்வைக்கே பெருசா இருக்கிறது ஒரு பெருசு, இது கடவுளின் பார்வைக்கே பெருசா இருக்கு. கடவுளே சொல்றாரு இது ஒரு பெரிய பர்வதம் தான் அப்படின்றாரு. ஆனா என்னமா சொல்றாரு? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஏன்னா அந்த பெரிய பர்வதத்தை காட்டிலும் தேவனுடைய ஊழியக்காரன் மிகவும் பெரிய ஹல்லேலூயா. நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் நீ சம பூமியாவாய். எப்பா பெரிய பர்வதம், நீலாம் செருபாபேல் முன்னாடி நிக்கிற வரைக்கும் தான் நீ பெரிய பர்வதம். செருபாபேல் முன்னாடி நின்னுட்டா நீ சம பூமியா, இன்னும் வேற வழி கிடையாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனை சுமந்து வாழுகிறவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க எதெல்லாம் பார்த்து பெருசு பெருசு பெருசு, ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பர்வதம் முன்னாடி இருக்குன்னு சொல்றீங்களே, அது முன்னாடி போய் நில்லுங்க. வாசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆவியானவர், கர்த்தரின் தூதனானவர் சொல்லி இருக்கிறார். சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் நீ சம பூமி ஆவா என்று சொல்லிவிட்டார். அது எவ்வளவோ பெரிய பெரிய பர்வதமாக இருக்கலாம், ஆனா அது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக வரும்போது, ஊழியக்காரன் அந்த பர்வதத்திற்கு முன்பாக நிற்கும் போது அது சம பூமி ஆகும். பர்வதம் சம பூமியா வச்சா எவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்கும், எவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, பர்வதங்கள் உங்கள் இடங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஒரு மலையை கொடைஞ்சி எடுத்துட்டா அந்த இடத்துல எவ்வளவு இடம் இருக்கும். பிரியமானவர்களே, நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பர்வதங்கள் உங்க இடத்தை ஆக்கிரமித்து இருக்கிறது. உங்கள் சுகத்தை சில பர்வதங்கள் ஆக்கிரமித்திருக்கிறது. உங்கள் செழிப்பை சில பர்வதங்கள் ஆக்கிரமித்திருக்கிறது. உங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் தரிசனத்தை சில பர்வதங்கள் ஆக்கிரமித்திருக்கிறது. அவைகளெல்லாம் இப்பொழுது சம பூமி ஆகிறது. பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், வெளிப்பாடுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வந்து விடுங்கள். உங்கள் பர்வதங்கள் சமபூமியாகும், உங்கள் எல்லைகள் விரிவாகும். அநேக பேருடைய பர்வதங்கள் சமபூமி ஆகிறது, உங்கள் எல்லைகள் விசாலமாகிறது. பிரியமானவர்களே, செருபாபேல் அந்த பர்வதங்களுக்கு முன்பாக போய் நிற்கும் வரை அந்த பர்வதங்கள் பெரிய பர்வதங்களாகவே தான் இருக்கும். நீங்கள் அந்த பர்வதங்களை போய் தைரியமா ஃபேஸ் பண்ற வரைக்கும், அவைகளை முன்னாடி போய் நீங்க நிற்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில அவைகள் இடங்களை ஆக்கிரமித்து கொண்டு அவைகள் பர்வதங்களாவே தான் இருக்கும். உங்க ஸ்பேஸ் ஆக்கிரமிச்சிரும். நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை நீ அந்த பர்வதத்துக்கு காட்டும் போது, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அந்த பர்வதத்துக்கு காட்டும் போது அந்த பர்வதங்கள் சமபூமியாகும். அந்த பர்வதத்தை சமபூமி ஆக்கிறதுக்கு பராக்கிரமம் தேவையில்லை, பலமும் தேவையில்லை, அவர்களுக்கு பணம் தேவையில்லை, அரசியல்வாதிகள் உதவி தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆவியானவராலே ஆகும். அல்லேலூயா. சொன்னாரு,
பலமும் வேணாம், பராக்கிரமும் வேணாம்ப்பா, என்னுடைய ஆவியினாலே ஆகும். சகரியா 4வது அதிகாரம் 9வது வசனம் பார்ப்போம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. பாருங்க, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். பிரியமானவர்களே, நிறைய பேர் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேருக்கு யாருக்காவது இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேனான்னு பயமாக இருக்குது பிரதர். இந்த சபையை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் பிரதர், ஆனால் அந்த கட்டி முடிக்கிறதுக்குள்ளே மறித்து விடுவேணுன்ற ஒரு பயம் இருக்கு. யாரா நினைக்கிறீங்களா? இந்த காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம் பிரதர், ஆனால் இந்த காரியத்தை முடிக்கிறதுக்குள்ள என் கை தான் முடிக்குமா இல்லை வேற யாராவது கை வந்து முடிக்குமான்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, பயப்படாதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கைகளே அதை முடித்து தீர்க்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆரம்பிச்சது நீங்க தான் முடிக்கவும் போறீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு தானே ஆரம்பிச்சாரு, உங்களை கொண்டு தான் முடிக்க போகிறார். என்னை கொண்டு ஆரம்பிச்சு இன்னொருத்தனை கொண்டு முடிக்க போகிற கர்த்தர் அவர் கிடையாது. அவர் சொல்றாருப்பா, நீ தானப்பா அஸ்திபாரம் போட்ட, நீ தானப்பா ஆழமா நோண்டுன, நீ தானப்பா அங்க தலைக்கல்ல கொண்டு வந்து வச்ச, நீ தானப்பா கிருபை உண்டாவதாக ஆர்ப்பரிச்ச, துதிச்ச, என்னை எல்லாமே செஞ்ச. இப்ப ஐயா எல்லாம் பண்ண, அஸ்திபாரம் எல்லாம் போட்டேன், ஆனா நான் முடிச்சு தீர்வனான்னு தெரியலையே. முடிச்சு தீர்க்க முடியுமா? கட்டி முடிக்க முடியுமா? இல்ல பாதியில ஃபெயிலியர் ஆயிடுமான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கட்டி முடிப்பீங்க. பிரியமானவர்களே, யாரெல்லாம் சபை கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தானே அஸ்திபாரம் போட்டீங்க. நிறைய சபைகள் பாதியிலேயே கட்டப்பட்டு நிற்கிறது. அந்த சபைகள் எல்லாத்தையும் பாஸ்டர்ஸ் உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நீங்க அந்த சபையை கட்டி முடிப்பீர்கள். நீங்க தானே அஸ்திபாரம் போட்டீங்க, அந்த ஆலயத்தை நீங்களே கட்டி முடிப்பீர்கள். பிரியமான நிறைய பேர் ஊழியத்தை ஆரம்பிச்சீங்க, பாதியிலேயே ஊழியத்தை விட்டுலாமா நிறைய பேர் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை அப்படி இல்லை, நீ தானே ஊழியத்தை ஆரம்பிச்சீங்க, நீங்க தான் அந்த ஊழியத்தை செய்து முடிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இன்னும் சில பேருக்கு பாதியிலேயே மறிச்சிருவோமோ, நம்ம தான் ஆரம்பிச்சோம் பாதியிலேயே நம்ம மறித்து போயிடுவோம்னு ஒரு மரண பயம் வருது. பிரியமானவர்களே, அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை இப்போ விடுதலையாக்குகிறார். நீங்க தான் ஆரம்பிச்சீங்க ஊழியத்தை, நீங்க தான் முடிப்பீர்கள். நீங்க தான் சக்சஸ்ஃபுல்லா அதை முடிப்பீர்கள். பாதியில அந்த ஆலயம் கட்டப்படுவது நிற்காது, பாதியில உங்க ஊழியம் நிற்காது. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவியானவரை பிடித்து கொள்ளுங்கள். நீங்க செய்கிற ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. நீங்கள் தேவனுக்காய் கட்டி கொண்டிருக்கிற ஆலயத்திலே அற்புதங்கள், உங்கள் தேவைகளிலே அற்புதங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்க எல்லாருக்கும் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல சொன்ன வார்த்தை இதுதான். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. பர்வதத்துக்கு முன்னாடி போய் நின்று விரட்டுங்க. அப்போ அந்த பர்வதம் சமபூமி ஆகும்போது மிகப்பெரிய எல்லை, உங்கள் எல்லைகள் விரிவடையும். உங்கள் எல்லைகள் விசாலமாகும். உங்கள் சுகத்தின் எல்லைகள் விசாலமாகும். உங்கள் செழிப்பின் எல்லைகள் விசாலமாகும். உங்கள் சந்தோஷத்தின் எல்லை விசாலமாகும். உங்கள் ஊழியத்தின் எல்லை விசாலமாகும். உங்கள் சபையின் எல்லை விசாலமாகும். உங்கள் தரிசனத்தின் எல்லை விசாலமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாடு கேள்விப்பட்டேன், ஆஸ்திரேலியா. அந்த நாட்டில் ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 90% ஜனங்க வாழ முடியாது, 10% தான் அதில் வாழ முடியும். ஏன்னா 90% ஃபுல்லாக பாலைவனமாக இருக்குமா. அங்கே அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஹை லெவலாக இருக்குமா. அங்கே பாருங்கள், அது மீதி இருக்கிற 10% தான் அங்கே ஜனங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 90% பர்வதம் ஃபில் பண்ணிடுச்சு. அங்கே யாராலையும் வாழ முடியல. ஆனால் ஸ்பேஸு பெருசு தான், விசாலமான இடம் தான், ஆனால் ஜனங்கள் வாழ்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி தான் சாத்தா இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், நம்ம ஸ்பேஸ்லாம் இருக்குதுங்க, கர்த்தர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குதுங்க, அவன்
நிறைய ஆசீர்வாதங்களை ஆக்கிரமிச்சிட்டான், திருடிட்டான். நம்மக்கிட்ட இருந்து அவன் திருடி வச்சிருக்கிறான். நம்ம அனுபவிக்காத மாதிரிக்கும் அவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். நம்ம இடம் கொடுத்துட்டோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுத்துட்டோம், அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். அவன் பூந்து விளையாண்டுட்டான். நிறைய இடங்களை அவன் பர்வதங்களால் நிரப்பிட்டான். நோய் பருவதும், தரித்திர பருவதும், சுகமின்மை பருவதும், வேலை இல்லாத ஒரு பருவதம், கல்யாணம் ஆகாத ஒரு பருவதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்வதங்கள் நம்மை ஆக்கிரமித்து விட்டது. பிரியமானவர்களே, உங்கள் முழு எல்லையையும் சுதந்திரிக்க எழும்பிடுங்க. எழும்பி சுதந்திரிங்க. எழும்பி கர்த்தருக்கு அந்த பர்வதங்களுக்கு முன்பாக போய் பேசி அந்த பர்வதங்களை சம பூமியாக்குங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், நீ எவ்வளோ பெரிய பர்வதமாக வேணா இருந்துக்கோ, ஆனால் செருபாபேலு, அந்த செருபாபேல் மேலே நான் வச்சிருக்கிற அபிஷேகத்துக்கு முன்னாடி, அந்த அழைப்புக்கு முன்னாடி, அந்த தரிசனத்துக்கு முன்னாடி, அவனுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆயிடுவ. அதுதான் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 9வது அதிகாரம் 13வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அப்ப இங்க பாருங்க, அதற்கு அவர்கள் எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரம் உண்டு. 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இன்னைக்கு இதுதான் அற்பமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கையில் இருக்கிறத. பிரதர், இதுதான் பிரதர் இருக்கு. என் கையில் 5 அப்பம் 2 மீன் மாத்திரம் தான் பிரதர் இருக்கு. அந்த விதவை சொன்னாங்களே, கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னா ஆண்டவருக்கு அதை சந்தோஷமா பார்க்குறாரு. இங்க பாருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள்ட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் தான் அற்புதங்களை செய்ய போகிறது. அந்த கொஞ்சம் இருந்தால் போதும். அங்கே ஆவியானவர் வரும்போது அது இந்த உலகத்தையே மிஞ்சும். ஹல்லேலூயா. அவங்க பார்த்தாங்க, இதுதான்ப்பா இருக்கு அப்படின்றது சீஷர்கள் பார்வை. அது இருக்குதா, அது போதும். இதுதான் கர்த்தரின் பார்வை, இதுதான் ஆவியானவரின் பார்வை. இப்படி பார்க்கும்போது அங்க இருந்த பர்வதம் சமபூமியானது. 5000 பேருக்கு மேல் இருந்த அந்த கூட்டத்தை போஷிக்க முடியாது என்கிற ஒரு மிக பெரிய பர்வதம் அன்றைக்கு சமபூமியானது. அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம் நம்ம கையில் இருக்கிறத? பிரியமானவர்களே, நம்ம கையில் இருக்கிறத எப்படி பார்க்க போகிறோம்? நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் ஆண்டவர் சந்தோஷமாக பார்க்குறாரு. உள்ளங்கை அளவு மேகமாக இருந்தாலும் ஆண்டவர் சந்தோஷமாக பார்க்குறாரு. கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு மாவு சந்தோஷமாக பார்க்குறாரு. விதவை கையிலிருந்து போட்ட சில காசுகள், 2 காசு, அந்த கொஞ்ச காசு, அதை சந்தோஷமாக பார்த்தாரு ஆண்டவர். அவதான்ப்பா பெஸ்டா போட்டான்னு சொன்னாரு ஆண்டவர். அவதான் ஜீவனுக்குள்ளதையும் போட்டான்னு சொன்னார். பிரியமானவர்களே, உங்க கையில் இருக்கிறத நீங்களே அற்பமா பார்க்குறீங்கன்னா அப்புறம் மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? உங்க கையில் இருக்கிறத கர்த்தர் இன்னைக்கு சொன்னது என்னவென்றால், உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை, உங்கள் கையில் இருக்கிற அழைப்பை, அந்த தரிசனத்தை, அந்த ஊழியத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். நீங்களும் சந்தோஷமா பாருங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா செய்யுங்க. அது ரொம்ப நாள் அற்பமா இருக்காது, அது ஆச்சரியமாய் மாறும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை. அது அற்பமாவே இருக்குதுன்னா செக் பண்ணுங்க. நீங்க அதை அற்பமாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் அது அற்பமாவே இருக்கு. பிரியமானவர்களே, அதை சந்தோஷமாய் பார்க்க ஆரம்பிங்க. சந்தோஷத்தோடு ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அந்த அற்பமான ஆரம்பம் சம்பூரணமான முடிவாய் மாறும். உங்கள் வாழ்க்கை முடியும் போது ஒரு சம்பூரணமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து முடித்து பரலோகத்துக்கு போகும்போது நம்ம சொல்லுவோம், அற்பமாக இருந்துச்சு ஆரம்பம், ஆனால் இன்னைக்கு சம்பூரணமான பரலோகத்தை நோக்கி போயிட்டுருக்கேன்னு நம்ம சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கைக்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, எங்களை மன்னிங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்ததை இந்த உலகமும் அற்பமாக பார்த்துச்சு, நாங்களும் முதல்ல நாங்கள் அதை அற்பமாக பார்த்துட்டோம். அதை மன்னிங்க ஏசப்பா.
அதை நாங்கள் மதிக்கலை. நாங்கள் மற்றவங்க கையில் அழகாக இருக்கே, அது அவங்க கையில் இருக்கிறது அழகாக இருக்கே, என் கையில் அழகா இல்லையேன்னு கம்பேர் பண்ணிட்டேன். ஆண்டவரே, என் கையில் இருந்ததை நானே மதிக்கலை. உலகம் மதிக்கிறது ரெண்டாவது, நானே என் கையில் இருந்ததை, எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை, அழைப்பை, தரிசனத்தை, எனக்கு கொடுத்த வேலையை நானே மதிக்காமல் இருந்துட்டேன். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. நாங்கள் இப்போ சந்தோஷமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கையில் நீங்கள் கொடுத்ததை நாங்கள் சந்தோஷமாக பார்க்குறோம். ஏன்னா உங்களுடைய 7 கண்கள் அதை சந்தோஷமாக பார்க்குது, ஆனந்தமாக பார்க்குது, ஆனந்த பாக்கியமாக பார்க்குது. அப்போனா அதில் ஏதோ ஒரு அற்புதம் இருக்குதுல்ல. அதனால் நாங்களும் அதை சந்தோஷமாக பார்க்குறோம், சந்தோஷமாக செய்கிறோம். அற்பமாக இருந்தது, ரொம்ப நாளாக அற்பமாக இருக்குதுன்னா நாங்கள் எங்களை சரிப்படுத்திக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு அற்பமாக இருக்கலாம், அது நாளைக்கு ஆச்சரியமாய் மாறும், அது அதிசயமாய் மாறும். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது எங்க பலத்தினால மாற போறதில்லை, எங்க பராக்கிரமத்தினால மாற போறதில்லை. எங்களுக்குள்ள வாசம் செய்கிற கர்த்தரின் ஆவியானவராலே எல்லாம் ஆகும். இதனால் வரைக்கும் எங்கள் இடத்த ஆக்கிரமித்த பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாகி எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது, எங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்குது, எங்கள் எல்லைகள் விசாலமாக இருக்கு. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த அற்பம் ஆச்சரியமாக இந்த செய்தி கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அநேகர் இந்த செய்திகளை பார்க்கட்டும், அவங்க வாழ்க்கை மாறட்டும், அவங்க பார்க்குற பார்வை மாறட்டும், அவங்களோட வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகட்டும். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.